திரும்பவும் நாங்கள் இந்த வேதாம படிப்பிலே பங்கு பெற்ற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை வழிநடத்தும் படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே திராட்சை தோட்டத்து வேலையாட்களை பற்றிய அந்த உவமை. முதலாவதாக நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு பேசும்படியாக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. நீராமே இந்த வேளையிலும் எங்களோடு கூட இருந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உம்முடைய வேத வசனங்களை எங்களுக்கு படிப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீராமே இந்த வேளையை ஆசீர்வதி. உம்முடைய வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதி. ஆண்டவரே, நீர் கூட இருந்து எங்களோடு பேசு. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடுகின்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினாரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆண்டவராகிய இயேசு பல உவமைகளை கொண்டு
நம்முடனே பேசினார். இங்கே பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த ஒப்பாய் இருக்கிறது என்ற சொல் ஏதோ ஒன்றுக்கு அவர் ஒப்பிட்டு இன்னொன்றை சொல்லுகிறார் என்றும் இது ஒரு உவமை என்றும் நமக்கு காண்பிக்கிறார். அங்கே நாங்கள் கவனமாய் பார்க்கிற போது ஆண்டவர் இந்த உவமையை சொன்னதற்கான காரணம் இந்த 19ஆம் அதிகாரத்திலே சில முக்கிய சம்பவங்கள் நடக்கிறது. அதிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உவமையை சொல்லுகிறார். அங்கே 30ஆம் வசனத்திலே 19:30 ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். அதே வசனத்தை இந்த உவமையின் முடிவிலேயும் அவர் திரும்பவும் சொல்லுகிறார். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்ற அந்த காரியத்தை சொல்லி அதிலே இன்னும் ஒன்றை சேர்க்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். எனவே அந்த சத்தியத்தை திரும்பவும் வலியுறுத்தி சொல்லும்படியாகவே ஆண்டவர் இந்த உவமையை அங்கே சொல்லுகின்றார். எனவே 19ஆம் அதிகாரத்திலே நடந்ததான அந்த சம்பவம் என்ன, அதை நாம் வாசிக்கிற போதும் அந்த இடத்திலே சீஷர்கள் கேட்ட கேள்வியை வாசிக்கிற போதும் இதை நாம் அதிகமாய் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு அவர் அங்கே நடந்து போகிற போது நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது சிறு பிள்ளைகள் 13ஆம் வசனம், பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவருடைய கைகளை வைத்து பின்பு அவரிடம் விட்டு புறப்பட்டு போனார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்றார். இங்கேயும் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். நான் பெருசோ நீ பெருசோ, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்கள் அங்கே தங்களுக்குள்ளேயே பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள், சிறு பிள்ளைகளைப் போல் இருக்கிறவர்களை அவர்களுக்கு தானது முடியாது. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்கிறார். அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர் போகிறார். அப்பொழுது வேதம் சொல்வது, ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒருவன் வந்தான் என்று சொல்லுவார். அங்கே இன்னொரு இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இதே வசனத்தை குறிப்பிடுகிற போது லூக்கா ஒரு தலைவன் வந்து என்று சொல்லுகிறான். ஒரு தலைவன் வந்து அங்கே அவரோடு கேட்கிறான். ஆங்கில வேதாகமத்திலே அவனை குறித்து ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது. ரிச் யங் ரூலர். அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் இளைஞன், அவன் ஒரு தலைவன்.
எனவே அந்த தலைவன் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன நன்மையை செய்ய மாட்டேன். அதற்கு ஆண்டவன், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியா இதிலே நாங்கள் பார்க்கிறோம், அவனை வாலிபன் என்று சொல்லப்படும். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அவன் ஆக்கிய ஆஸ்தி உள்ளவன், அவன் வாலிபன் என்ற தகவலை நாங்கள் இங்கே பார்த்தோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு சத்தியம். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அது இன்னொரு உவமை. ஒட்டகத்தை ஊசியின் காதுக்குள் நுழைவதற்கும் ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் இடையே அவர் ஒரு ஒப்புவமை ஒன்றை ஏற்படுத்தி அவர் சொல்லுகிறார், ஒட்டகம் நுழைந்துவிடும், ஆனால் ஐஸ்வர்யவான் நுழைய முடியாது. எனவே ஆண்டவருடைய அந்த பேச்சிலே அநேக உவமைகள் உபயோகப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார். இயேசு அவர்களை நோக்கி அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பேர் விஷயம் இப்படி இருந்தால் யார் ரட்சிக்கப்படலாம் ஆண்டவரே? ஆனால் ஆண்டவர் சொல்றார், தேவன் நினைத்தார் அவர் ஐஸ்வர்யவானையும் ரட்சிப்பார், தரித்திரனையும் ரட்சிப்பார் என்றால் ரட்சிப்பு அது கர்த்தருடையது. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறான், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இந்த கேள்வியிலே தான் ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி, தன்னை பின்பற்றுகிறதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அவர் யோசிக்கிறார். அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே, அதாவது இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போய் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசுவோடு கூட பூமியை ஆளுகை செய்கிற ஒரு காலம் வரும் என்கிற இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு இங்கே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்று பல ரகசியங்கள் இருக்கிறது என்றதை சொல்லி ஒவ்வொரு ரகசியத்தையும், ரகசியம் என்றால் விளங்காத விஷயத்தையும் அவர் விளங்கப்படுத்துகிறதற்கு உவமைகளை சொல்லுகிறார், கன காரியங்களை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அப்பொழுது மறு ஜென்ம காலத்தில், இந்த மறு ஜென்ம காலம் என்பது இங்கே பார்க்கிற போது
ஆண்டவராகிய இயேசு திரும்பவும் இந்த பூமியிலே வந்து தம்முடைய அப்போஸ்தலரோடு 1000 வருஷம் ஆளுகை செய்வார் என்கிற ஒரு தகவல் வேதத்திலே இருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த வேளையிலே நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவராக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் அவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்றார். அதோடு அவர் சொல்லுகிறார், ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். எனவே ஆண்டவர் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்திலே முந்தி வந்தவர்கள் தாங்கள் முதன்மை பெற்றவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ பிந்தி வந்தவர்களை அவர் முதன்மை பெற்றவர்கள் ஆக்குவார். இதிலே ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்றால், யூத மக்கள் தாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தாங்கள் தேவன் கொடுக்கிற அந்த தாவீதின் ராஜ்யத்தில் தாங்கள் முதன்மை பெற்றவர்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் பல இடங்களிலே சொல்லுகிறார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பே தள்ளப்படுவார்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தியில் இருப்பார்கள் என்று அங்கே அவர் இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறார். யூதர்களுக்கு நீங்கள் நினைக்கிறபடி தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு முதன்மை இல்லை. விசுவாசம் உள்ளவர்கள் எவர்களோ, அந்த விசுவாச வாழ்க்கை தங்களை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள் எவர்களோ அவர்களே முதன்மை பெறுகிறார்கள் என்ற இன்னொரு சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். எனவே பேதுரு கேள்வி கேட்கிறான். மற்றவர்கள் கேட்கவில்லை, ஆனால் அந்த கேள்வி அவருடைய இருதயத்திலே இருக்கிறது. அவருடைய இருதயத்திலே மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் இருக்கிறது. ஒன்றை செய்கிறோம், அதை நாங்கள் எங்கே செய்தாலும் யாருக்காக செய்தாலும் நம்முடைய உள் மனது எனக்கு என்ன கிடைக்கும் என்று அதை எதிர்பார்க்க, அது மனுஷ இயல்பு. எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற போது கூட அப்படி ஒரு கேள்வி மனதுக்குள்ளே மனுஷனுக்குள்ளே வருகிறது. உலகத்து மனுஷர்களும் இவன் சும்மாவா செய்கிறான், அவனுக்கு ஏதோ வருகிறது. எங்களுடைய இந்த வறுமையான தேசத்திலே சுத்தவரை இருக்கிற ஜனங்களுடைய அந்த அனுமானம், அந்த ஊகம், அவனுக்கு அமெரிக்காவிலே இருந்து காசு வருகிறது. இது இந்த மக்களுடைய அபிப்பிராயம். நான் என்னுடைய வாலிபத்திலே தீவிரமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன். அந்த நாட்களிலே ஜனங்கள் அப்படித்தான் கதைத்தார்கள். ஆனால் எனக்குத்தான் தெரியும், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவியது. ஆண்டவனுடைய ஆவி எனக்குள்ளே வந்தபோது எனக்குள்ளே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஒரு வல்லமை வந்தது. என்னை இயக்கிய வல்லமை அது வித்தியாசமானது, உலகத்திற்கு அது தெரியாது. எனவே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது அதுதான். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்கிற போது பேதுரு கேட்டது போல் எனக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற அந்த உலக நன்மைகளை நாங்கள் நினைக்கக்கூடாது.
மனித வாழ்விலே எல்லாம் பணம் காசு என்கின்ற காரியங்களோடு சம்பந்தப்பட்டது அல்ல. மனித வாழ்வில் தியாகங்கள் இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது. அந்த தியாகங்கள் கலக்கிற போதுதான் மனித வாழ்வு மேன்மை பெறுகிறது, பெருமதி பெறுகிறது. எனவே ஞானிகள், உலக வாழ்க்கையை சிந்திக்கிறவர்கள் இதை ஆராய்ந்து பார்த்து நமக்கு எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறார். தியாகம். ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஒரு குடும்ப தலைவன் அவன் எங்கே சந்தோஷம் அடைகிறான்? தன்னுடைய அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பால் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தால், அவர்கள் நிம்மதியாய் நித்திரை கொண்டால், அதுதான் அவர்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம். எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதுபோல தேவனுடைய காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுகிற போது என்ன கிடைக்கும் என்றால், உலக பிரகாரமான நன்மைகள், மேன்மைகள் அல்ல. ஆண்டவர் அங்கே விளக்கமாக சொல்லுகிறார், உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே அந்த ரிச் மேன், அந்த ஐஸ்வர்யவான், அவனும் ஆண்டவரிடத்தில் அதைத்தான் கேட்டான், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்றார். பிறகு ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் அவன் மனஸ்தாபத்தோடு திரும்பி போன போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. எனவே அங்கே நான் ஒரு ஒற்றுமையை காண்கிறோம். நித்திய ஜீவன் என்பதும் பரலோக ராஜ்யம் என்பதும் அது ஒன்றுதான். நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவன் தான் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிறான். எனவே நாங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது இந்த உலகம் சம்பந்தமல்லாத ஆவிக்குரிய காரியங்களை பற்றி வாசிக்கிற போது சில சொற்கள், வசனங்கள் நமக்கு பரிச்சயமாகிறது, ஒன்றோடொன்று தொடர்பு படுகிறதை பார்க்கிறோம். ஆவி, ஆன்மா, பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், தேவனுடைய ராஜ்யம், மறுபடி பிறக்குதல், விசுவாசம், இது எல்லாம் நம்முடைய காதிலே வந்து விழுகிற சொற்கள். இந்த சொற்கள் நமக்கு அங்கே பரிச்சயமாக, அதிலே நாங்கள் கன காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். எனவே இங்கே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அதுதான் அவருடைய எல்லா பிரசங்கங்களிலும், எல்லா வார்த்தைகளிலும் முக்கிய இடம் பெற்றது, முக்கிய சொல்லாயிருந்தது பரலோக ராஜ்யம்தான். பாவிகளாகிய மனுஷர்களை பரலோக பிரஜைகளாக்குவதற்காக, பரலோகத்துக்குரியவர்களாக்குவதற்காகத்தான் அவரே பரலோகத்திலிருந்து வந்தார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன் உங்களை ரட்சிக்கும்படியா. அது திடீரென்று ஏற்பட்ட ஒன்று அல்ல, பரலோகத்தில் எப்பவோ தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். குறிப்பாக யூத மக்கள், அங்கே அவர்கள் இந்த ராஜ்யம், இந்த பரலோக ராஜ்யம் என்பது தங்களுக்குரிய ஒரு ராஜ்யம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. எப்படி பூமிக்குரிய பூமியின் ராஜ்யங்களிலே மிகவும் உபத்திரவப்பட்ட மக்கள் இவர்கள். எகிப்திய ராஜ்யத்தில் பார்வோனுடைய ஆளோட்டிகளுக்கு அடிமைகளாயிருந்து வேதனைப்பட்டார்கள். அவர்கள் பட்ட துன்பத்தை சொல்ல முடியாது.
பிற்பாடு அங்கே பாபிலோனிய ராஜ்யம் வந்து இவர்களை சிறை கொண்டு போனது. அங்கே மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் அந்த பிறப்பை ஜனனத்தின் விவரம் என்று சொல்லுகிற போது, இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரம் என்று அங்கே சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் 17ஆம் வசனம் 14 தலைமுறைகளும், ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 முறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 முறைகளும் என்று அந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்தை அவர்களால் மறக்க முடியவில்லை. சிறைப்பட்டு போன காலம். நாங்கள் பாபிலோனின் ஆறுகளின் அருகே சீயோனை நினைத்து அழுதோம் என்று ஒரு சங்கீதக்காரன் பாடுகின்றான். அது வேதனையினான் போகும். பாபிலோனுடைய சிறையிருப்பு போனதன் பிற்பாடு கிரேக்கரனுடைய சிறையிருப்பு, கிரேக்க ராஜ்யத்தின் கீழ் இவர்கள் அடிமைப்பட்டார். அதன் பிற்பாடு அதிலே யூதர்கள் மிக வேதனைப்பட்டார். யூத தலைவர்கள் யூத தேவாலயத்திற்குள்ளேயே கிரேக்கர்களால் கொலை செய்யப்பட்டார். பிற்பாடு ரோமர்கள் வந்தார். ரோமர்களுடைய ராஜ்யத்திலும் அவர்களுக்கு விடுதலை இல்லை. எனவே அந்த விடுதலைக்காக ஏங்கிய ஒரு மக்கள் தான் யூதர்கள். எனவே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்திலே தானியேலும் கூட சிறைப்பட்டு போனான். அந்த தானியேல் பாபிலோனிலே சிறைப்பட்டிருக்கிற காலத்தில் அவன் ஒரு தரிசனத்தை கண்டு அவன் சொல்லுகிறான், நமக்கு ஒரு அசையாத ஒரு ராஜ்யத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறார், அவர் கொண்டு வருவார், அதுதான் மேசியாவின் ராஜ்யம். எனவே தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்திலே அந்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். இரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர், மனுஷகுமாரனுடைய சாயல் என்று வேதத்திலே வருகிற போது அது ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லுகிற சொற்கள். எனவே இயேசுவை, அந்த மனுஷகுமாரனை அவன் காண்கிறான். அவர் மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் என்றால் பிதாவானவருடைய இடமட்டம் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யம் அது அழியாததுமாயிருக்கும் என்று அவன் அங்கே ஒரு அழியாத ராஜ்யத்தை குறித்து அவன் சொல்லி வைத்தான். 18ஆம் வசனத்திலே, ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். இந்த தானியேல் தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசனத்தில் இருந்து யூத தலைவர்கள் தங்களுடைய மக்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை அங்கே படிப்பித்திருந்தார்கள். மேசியாவுடைய ராஜ்யம் வரும், நமக்கு ஒரு அழியாத ராஜ்யம் உண்டாகும் என்று அவர்கள் படிப்பித்திருந்தார். தானியேல் இன்னும் 9ஆம் அதிகாரத்திலே அவன் அந்த மேசியாவை குறித்து சொல்கிறான். 25ஆம் வசனம், இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுத்தப்படுவது முதல் பிறவு ஆகிய மேசியா வரமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அது காலத்தை நிர்ணயிக்கின்ற யூத தலைவர்களுக்குரியது.
ஆனால் பிரபு ஆகிய மேசியா வருவார் என்பது அவருடைய நம்பிக்கை. 26ஆம் வசனம், அந்த 62 வாரங்களுக்கும் பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இந்த 2 இடத்திலே தான் இந்த மேசியா என்ற பதம் சொல்லப்படுகிறது. இந்த மேசியா என்ற இந்த பதம் அது யூதர்களுக்கு மிக அர்த்தமுள்ள ஒரு பதம். இந்த மேசியா வரும்போது தங்களுக்கு ஒரு ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யத்துக்காக காத்திருந்தார். அந்த ராஜ்யத்தை குறித்துத்தான் ஆண்டவராகிய இயேசு வந்தபோது சொல்கிறார், மனம் திரும்புங்கள், நீங்கள் எதிர்பார்த்த அந்த மேசியாவுடைய பரலோக ராஜ்யம் சமீபித்து விட்டது என்றால் வந்து ஆயிற்று. மேசியா வந்து விட்டார். மக்களுக்கு தெரியவில்லை. அந்த மேசியா தான் ஆண்டவராகிய இயேசு. அங்கே மரியாளுக்கு தேவதூதன் வந்து அவன் இயேசுனுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிற போது கூட லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே அங்கே அவன் சொல்லுகிறான். 30ஆம் வசனத்திலே இருந்து, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். என்றென்றைக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவீராது என்றார். இதுதான் யூதர்கள் எதிர்பார்த்த ராஜ்யம். ஆண்டவராகிய இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்திலே நாம் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுகிறோம். தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உண்மையிலேயே யூதர்களினுடைய ஜெபம் உம்முடைய மேசியாவின் ராஜ்யம் வருவதாக. அந்த புலம்பல் சுவரிலே தலையை அடித்து அடித்து அவர்கள் அதைத்தான் சொல்வார்கள். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய மேசியாவின் ராஜ்யம் வருவதாக, எங்களுடைய விடுதலையை நாங்கள் காண வேண்டும் என்று அவர்கள் ஜெபிப்பார். அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் திரும்ப கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுகிறார். மேசியா என்ற பதத்தை விட்டு, என்றால் மேசியாவாகத்தான் வந்துவிட்டேன் இவர்களிடம் அறியவில்லை. தான் வெளிப்படும் வரைக்கும் அதை அவர் வெளிப்படையாய் சொல்லவும் விரும்பவில்லை. எனவே அவர்களுக்கு சொல்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. யூதர்கள் அந்த ராஜ்யத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். அந்த ராஜ்யத்தை மேசியா கொண்டு வருவார். மேசியா என்ற பதம்தான் யூதர்கள் பாவித்த பதம். அங்கே யோவான் சுவிசேஷத்திலே அந்த வசனத்திலே 1:41, யோவான் 1ஆம் அதிகாரம் 1:41 அந்திரேயா இயேசுவை கண்டதன் பிற்பாடு போய் தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லுகிறான், பேதுருவுக்கு. அவன் முதலாவது தன் சகோதரிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. அவனுடைய அந்த சொன்ன காரியம், சொன்ன அந்த விதம், ஒவ்வொரு யூதனும் மேசியாவை எதிர்பார்த்து காத்திருந்தான், காண ஆசையாயிருந்தான். அந்திரேயா சொல்கிறான், நாங்கள் கண்டுவிட்டோம்னா, நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் போன போது அந்திரேயாவை
அங்கே நாங்கள் கண்டோம், மேசியாவை கண்டோம் என்றார். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? அது என்ன? மேசியா, அந்திரேயா வந்து யூதன், அவன் மேசியா என்று சொல்லித்தான் பாவித்தான். எனவே கிறிஸ்து என்ற சொல் பிற்காலத்திலே உலகமெங்கும் சிதறி போயிருந்த யூதர்கள் கிரேக்க மொழியை பேசினார். எனவே அவர்களுடைய அந்த பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்கள் கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதை செப்டுவாஜின்ட் என்று சொல்வார். அந்த செப்டுவாஜின்ட் என்ற பதத்திலே என்ற மொழிபெயர்ப்பிலே யூத எபிரேய சொற்களை எல்லாம் அவர்கள் கிரேக்க சொற்களாக மாற்றினார். அடுத்ததாக மேசியா என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற சொல் கிரேக்கத்திலே கிறிஸ்டோஸ், கிறிஸ்து என்று தமிழிலே நாங்கள் பார்க்கிறோம். ஏன் அந்த மேசியா என்ற சொல் விடுபட்டு போயிற்று? ஆனால் நான் நினைக்கிறேன், இப்பவும் கூட மேசியாவை யூதர்கள் மேசியா என்றுதான் சொல்வார், அவருடைய மொழி. ஆனால் பிற்காலத்திலே புற இன மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் அந்த சொல்லையை பிடித்துக் கொண்டார்கள். மேசியா என்ற அந்த சொல் அது விடுபட்டு போயிற்று. எனவே அந்த பரலோக ராஜ்யம் என்பது மேசியாவோடு வருகிற ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம் அதிலே பல ரகசியங்கள் அடங்கி யூதர்களுக்கு அதை பற்றிய விளக்கம் இருந்தது. அது தங்களுக்குரிய ராஜ்யம் என்று அவர்கள் நினைத்தார். ஆனால் அதிலே யூதர்கள் எல்லா மக்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இயேசுனுடைய காலத்திலே சுவிசேஷம் புற இன மக்களுக்கும் போயிற்று. எனவே இந்த பரலோக ராஜ்யம் அதை பற்றிய விளக்கம் முதலாவது நமக்கு அவசியம். பரலோகம் சக ராஜ்யம், அது ரெண்டும் சேர்ந்ததுதான் பரலோக ராஜ்யம். பரலோகம் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே கனவசனங்கள் சொல்லுகிறது. தேவரீர் நீர் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறீர், எங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தேவன் வாசமாயிருக்கிற இடம் அது பரலோகம். தேவதூதர்கள் அவர்கள் பரலோகத்தின் ஆவிகளாய் பணிவிடை செய்கிறார்கள். எனவே பரலோகம் என்பது தேவன் வாழுகிற ஸ்தலம், தேவதூதர்கள் வாழுகிற ஸ்தலம். அங்கே இருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணினார். அது சுவிசேஷத்தினாலே தான் பூமியிலே வெளிப்பட்டது. பரலோக ராஜ்யத்தின் காலம் ஆரம்பமாகியது. எப்படி? சுவிசேஷத்தினால். சுவிசேஷத்தினால் பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்தது. பரலோக ராஜ்யத்தை குறித்து பரிசேயர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டதற்கு எப்போ வரும் என்று கேட்டார். ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, வெளிப்படையாய் வராது. ஏனென்றால் இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்ல ஏது வராது, அது உங்களுக்குள் வந்திருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? தம்மை விசுவாசித்து தம்மை இருதயத்தில் ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அங்கே இயேசு
மேசியா ஆளுகை செய்கிறார். அது ஒரு இன்டர்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிங்டம். அதுவும் எனவே தேவன் முதலாவது மனிதனுடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறார். ராஜ்யம் என்கிறது ஒரு ராஜாவை முடிசூட்டி அமர்த்துவதால் அல்ல, அந்த ராஜாவை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் ராஜாவா இருக்கலாம், அவன்தான் ராஜாவா இருக்கலாம். மக்கள் அவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த ராஜா அங்கே ஆளுகை செய்வார். இயேசுவை மக்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த மேசியா அவருடைய இருதயத்திலே, அவருடைய வாழ்க்கையிலே ராஜாவாகிறார். அப்படி ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிற மக்களுடைய கூட்டம்தான் ஒரு சபையாக அது மாறுகிறது. ஒரே எண்ணமுள்ள மக்கள் ஒன்று கூடுகிற போதுதான் ஒரு சபை உருவாக முடியும். 4 சுவர்களின் நடுவே சேருகிறது சபை அல்ல. இயேசுவை தங்களுடைய நேசராக ஏற்றுக்கொள்ளுகிற, ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள், அவருக்காக ஒன்று கூடுகிற மக்கள் தான் தேவனுடைய சபையாக இருக்க முடியும். எனவே தேவன் இவ்விதமாக ஒரு சபையை பூமியிலே உருவாக்கினார். இந்த திராட்சை தோட்டம் அது தேவனுடைய சபை என்றுதான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். திராட்சை தோட்டத்துக்கு அவர் ஒப்பிடுகிறார் என்றால் தேவனுடைய சபை ஒரு திராட்சை தோட்டம் போல இருக்கிறது. அங்கே வேலை செய்கிற ஆட்களை குறித்துத்தான் இந்த ஓமை சொல்லுகிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வந்தபோது அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான். சுவிசேஷத்துக்கு பேரே ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆண்டவர் சொல்லுகிறார், போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அவர்கள் போய் சுவிசேஷத்தை சொன்னார். மக்கள் விடுதலை பெற்றார். சுவிசேஷத்தினாலே மக்கள் விடுதலை பெற்றார். அப்பொழுது அங்கே சந்தோஷம் உண்டாகி, அந்த காலத்தை குறித்து ஏசாயா முன்னமே சொல்லி வைத்திருக்கிறார். குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடர்களின் காதுகள் திறக்கப்பட்டு போகும், முடவன் மானை போல் குதிப்பான். அது ஒரு சந்தோஷத்தின் காலம். சுவிசேஷ வேளை எப்பொழுதும் அது சந்தோஷத்தின் வேளை. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட இடத்திலெல்லாம் சந்தோஷம் அங்கே ஏற்பட்டது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய இருதயத்திலெல்லாம் சந்தோஷம் உண்டாகும். சுவிசேஷம் அது விடுதலையாக்குகிற தன்மையுடைய அந்த நாட்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற போது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், வெளிச்சம் பிரகாசித்தது என்றார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து தண்ணீர் அழுவீர்கள். இரட்சிப்பு அது ஊற்றுக்களாய் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறதாய் இருக்கும். நீங்கள் அதிலே இருந்து தண்ணீர் அழுவீர்கள் என்று இந்த சுவிசேஷத்தின் காலத்தை குறித்து சொல்லுகிறார். எனவே அவ்விதமாகத்தான் தேவனுடைய சுவிசேஷ வேலை ஆரம்பம். எனவே சபை வேறு, சுவிசேஷ ஊழியம் வேறு அல்ல. சுவிசேஷ ஊழியம் தான் சபை. சுவிசேஷ ஊழியம் இல்லாத சபை அது சபை அல்ல. பரலோகத்தை மக்களுக்கு சுட்டி காண்பிக்காத சபை அது சபை அல்ல. பரலோக வாழ்வுக்கு மக்களை வழிநடத்தாத சபை அது சபை அல்ல. ஸ்தாபனங்கள் இருக்கலாம், ஆனால் சபை வேறு,
ஸ்தாபனங்கள் மனிதரால் உருவாக்கப்படுகிறது. ஆனால் சபை பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படுகிறது. இன்று நாம் சபை என்று சொல்லுகிற போது பெரிய ஸ்தாபனங்களாயிருக்கிற சபைகள் சிறிய சபைகளை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். எது சபை? நீங்கள் சபையா? எங்களுக்கு 1000 ஆண்டு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது. நாங்கள் தான் சபை என்றார். எங்களுக்கு பேதுருவோட காலத்திலிருந்து இன்று வரை உள்ள பாப்பரசர்களை குறித்து ஆவணமும் இருக்கிறது என்கிறார். இயேசுவை கோவணத்தோடு சிலுவையில் அறைந்தவர்கள் ஆவணத்தை குறித்து உரிமை பாராட்டுகிறார். ரோமர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள். அவர்கள் இயேசுவுக்கு உரிமை பாராட்டுவது அதில் எந்தவித நியாயமும் இல்லை. இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்திய ரோமர்கள் தாங்கள்தான் பேதுருவின் சபைக்கு உரிமையாளர்கள் என்று ஆவணத்தோடு நிற்கிறார்கள். ஆனால் அதே சபை இயேசுவை உரிமை பாராட்டாதற்கு எந்த விதமான உரிமை இல்லை. மாட்டு தொழுவத்தில் பிறந்து மனுஷகுமாரனாக ஏழையாக நடந்த அந்த இயேசுவை யார் யார் தங்கள் இருதயங்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் இயேசுவின் பிள்ளைகள். அவர்களுக்குத்தான் இயேசுவின் சபையாக இயங்க உரிமை உண்டு. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உரிமை. எனவே சபை என்று ஏழ்மையோடு வறுமையோடு கூடி ஆராதிக்கிற பிள்ளைகளை பரியாசம் பண்ண இந்த உலகத்தில் யாருக்கும் உரிமை இல்லை. யாருக்கும் உரிமை. ஆனால் அதுதான் உலகம். அதுதான் உலகம். நாங்கள் பெரிய ஸ்தாபனங்கள் ஏழை சபைகளை பார்த்து பரியாசம் பண்ணுகிற காலம். ஆனால் சபை எது? ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், எவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் மீட்கப்படுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தங்கள் பாவங்கள் கழுவப்பட்டவர்களா உலகத்தையும் அந்த அசுத்தங்களையும் விட்டுவிட்டு இயேசுவின் பாதத்தில் ஒன்று கூடுகிறார்களோ, 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய சபை இருக்கிறார். அவர்களை தேவன் சபையாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த இடத்திலே ஆவியானவர் கிரியை செய்கிறார். மனுஷனுக்குள்ளே பெருமை வந்தால், அகந்தை வந்தால், அவனுடைய ஸ்தாபன பெருமை வந்தால் ஆவியானவர் அகன்று போய்விடுவார். அநேகர் பெரிய சபைகளைத்தான் தங்களுடைய முன்மாதிரியாக கொண்டு தாங்களும் அப்படியாக முயற்சிக்கிறார்கள். மாட்டு தொழுவத்தில் பிறந்து நாசரேத்தூரில் ஏழைகளோடு வாழ்ந்தவர், கழுதையில் ஏறி வந்த சாலேமின் ராஜா இறுதியாக சிலுவையில் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். எனவே மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு அங்கே இயேசுவை உரிமை பாராட்ட எந்த தகைமையும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்டணும். எனவே சபை திராட்சை தோட்டத்துக்கு உவமையாயிருக்கு என்று சொல்லுகிற போது முதல் கேள்வியே, எது சபை? நீரெல்லாம் ஒரு சபையா? நீர் நடத்துகிறது ஒரு சபையா? எது? இந்த வெள்ளை
ஆடையோடு பரிசேயரோடு நிற்கிறவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தாங்கள் தான் சபை, தாங்கள் தான் சபை. தங்களுக்கு ஒரு தலைமை பீடம் எங்கேயோ இருக்கிறது. எங்களுக்கு தலையோ ஆண்டவராகிய இயேசுவே. எது சபை? கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அவர்கள் கூடினால் அது சபை. எனவே நான் இங்கே சொல்ல வருகிறது, பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் அல்ல. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு ஒரு சின்ன சபைக்குத்தான் தலைவராயிருக்கிறாரா? அல்ல. சிறிய சபைகள் எல்லாம் உடலிலே உள்ள ஜீவ அணுக்கள், செல்ஸ் போன்றவை. திராட்சை தோட்டத்தை கூட ஒரு தினம் எல்லா நிலத்தையும் ஒரே அடியாக உழுது நடுவதில்லை, பாத்தி பாத்தியாக பிரிக்கிறான். கட்டங்கட்டமாகத்தான் நான் நடுகிறான். எங்கேயும் ஒரு சிறிய சிறிய பிரிவுகள் உண்டு. எனவே சிறு சிறு சபைகளாக எங்கே இருந்தாலும் அதை ஒன்றாய் சேர்க்கிற போது அது சபை. சிறிய சிறிய பாத்திகளாக இருக்கிற தோட்டத்தை சேர்க்கிற போது அது பெரிய திராட்சை தோட்டம். இதுதான் உண்மை. எனவே ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு சபை இருக்கிறது. ஏற்கனவே பரலோகம் போய் சேர்ந்த பரிசுத்தவான்கள் அந்த சபையின் ஒரு பகுதி. போக காத்திருக்கிற பரிசுத்தவான்கள் அந்த சபையின் இன்னொரு பகுதி. ஆங்காங்கே முளை கிளம்புகிற திராட்சை தோட்டம் போல் எழும்புகிற சிறிய சபைகளும் அதில் ஒரு பகுதி. எனவேதான் இதை விளங்கிக் கொள்ள கஷ்டமாயிருக்கு. அதான் ஆண்டதோட பரலோக ராஜ்யம் அது பல ரகசியங்களோடு. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு விளங்குகிறது. ஆனால் எல்லாருக்கும் விளங்குவதில்லை, எல்லாருக்கும் விளங்கவும் மாட்டாது. விசுவாசிக்கிறவன் விளங்கிக் கொள்ளான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். எனவே பரலோக ராஜ்யம் ஒரு திராட்சை தோட்டம் போல் இருக்கிறது. இங்கே வேலையாட்கள் அமர்த்தப்படுகிறார்கள். அங்கே ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிற சத்தியம் என்னவென்றால், அவர் அங்கே மிக வகையாக அவர் சொல்லுகிறார். சம்பளம் கூலி கொடுக்கிற போது அந்த உக்கிரான மேனேஜருக்கு சொல்லுகிறார், பிந்தி வந்தவனுக்கு முதல் கொடு. ஏனென்றால் அப்பான் கேள்வி வரும். முந்தி வந்தவனுக்கு ஒரு பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிருப்பார். இந்த பிரச்சனையே அங்கே வெளியே வரா. பிந்தி வந்தவனுக்கு கொடு. பிந்தி வந்தவன் வாங்கி கொண்டு போயிட்டான். முந்தி வந்தவன் கேட்கிறான், என்ன இது அநியாயமா? எஜமானிடத்தில் அநியாயம் பிடிக்கிறான். எஜமானிடத்தில் அநியாயம் பிடிக்கிறவன் ஒரு வேலையாளர் அல்ல. என் ஆண்டவராகிய எஜமான் அவர் நியாயம் உள்ளவர். இது ஒரு சத்தியம். என் ஆண்டவர் நியாயத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவன்தான் உண்மையான ஊழியன். அப்படி என் ஆண்டவர் நியாயமாய் என்னை நடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறவரை அவன் நடத்தித்தான் தீர்வார். ஏனென்றால் இந்த எஜமான் சொல்லியிருக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாகும். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அவர் ஆகாரம் கொடுப்பார். ஊழியம் செய்தவனுக்கு தெரியும் அவர் ஆகாரம் கொடுத்தார். என் ஆண்டவர் எனக்கு ஆகாரம் கொடுத்தார். நான் எந்த சபையினிடத்திலும் சம்பளத்திற்கு வேலை செய்யவில்லை. சம்பளத்துக்கும் எனக்கும் ஒத்தும் வராது. அது ஏனோ தெரியுமா? என் ஆண்டவரின் கைகளை பார்த்து ஒரு வேலையால் தன்னுடைய எஜமானுடைய கைகளை பார்க்கிறதோ அவரை பார்த்துத்தான் நான் என்னுடைய ஊழியத்தை செய்தேன். என் ஆண்டவர் என்னை போஷித்தார், என்னை ஆசீர்வதித்தார். அவர் ஒரு குறைவும் விடவில்லை.
நாம் வேலை கமர்த்துகிற மனுஷர்களுக்கு நாம் எவ்வளவு இரக்கத்தோடு அவரை பராமரிக்கும். குறிப்பாக என்னுடைய மனைவி யாராவது வேலைக்கு வந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலே இவளுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு கொடுக்கிறதை விட கவனமாக செய்யும். அது ஏனென்று எனக்கு தெரியாது. அவருடைய மனம் அப்படியானால் என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு இறங்காமல் இருப்பார், அன்னதாபப்படாமல் இருப்பாரோ? அங்கே உலகத்து மனுஷர்களுக்கு ஊழியம் செய்ய போனார், ஸ்தாபனங்களுக்கு ஊழியம் செய்ய போனால் ஐயோ ஊழியமே வேண்டாம் என்று போக வைத்து விடுவார்கள். அப்படி பலரை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஸ்தாபனத்திலே ஒரு சகோதரன் வேலை செய்தான். அவன் ஒரு பாஸ்டர். சேர்ச்சுக்கு பின்னால 2 அறையோடு ஒரு வீடு இருந்தான். அவன் அங்கே தங்கி இருந்தான். அவன் குளிக்கிற தண்ணி எல்லாம் ஒரு வாழை மரத்துக்கு போட்டுக்கன்னு சொல்லி ஒரு வாழையை நட்டான். அது ஒரு குள்ளையை போட்டது. ஒரு நாள் ஒரு ஐயா இந்த வாழைக்குள்ளையை தாரிங்களாண்டு கேட்க இவன் வெட்டி வித்துட்டான். இந்த பாஸ்டர் கமிட்டி வருகிறது, இந்த வாழை குலையை நீ யாரை கேட்டு வித்தனே, வித்த காசு அங்கே என்கிறான். இதுதான் ஸ்தாபனம். அவன் குளித்த தண்ணீரில் வளர்ந்த வாழை, அது போட்ட குலையை வெட்டி எடுக்க கூட இவனுக்கு உரிமை இல்லை. மனித ஸ்தாபனங்கள் நம்முடைய உரிமைகளையே பறைத்து போடுகிற ஸ்தாபனங்கள். எனவே ஆண்டவர் அவர் சங்கீதம் 37 சங்கீதம் 25 வசனத்திலே ஒரு வசனம், அது எனக்கு மிக பிடித்தமான வசனம். தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்களாக. அவருடைய ஊழியக்காரன் சுகமாயிருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அவர் கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற மேய்ப்பன் அல்லவா. இந்த கறவல் ஆடு, பால் கொடுக்கிற ஆடு, அது மெதுவாய்த்தான் நடக்கும். அவன் அதை மெதுவாய் நடத்துவான். இப்படி நம்முடைய பலவீனங்களில் எல்லாம் நமக்கு பரிதாபம் காட்டி நடத்துகிற ஆண்டவருக்குத்தான் நாம் ஊழியர்களாக இருக்கோம். எனவே அவரை நம்புங்கள். எஜமான் நியாயம் செய்வார் என்று நம்புங்கள். அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இது என்னுடைய அனுபவம். பிரியமானவர்களே, என்னுடைய அனுபவம். கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்கிற போது அவர் நம்மை பராமரிப்பார். கடைசியாக அவர் நமக்கு பலன் தருவார். அதுவும் நியாயமாகத்தான் இருக்கும். பவுல் சொல்கிறார், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்குரிய அந்த பலனை அவர் தருவார். பவுலுக்குரிய பலனை கொடுத்தது அவர், எனக்குரிய பலனை தருவார். பவுலை போல் கொடுக்காவிட்டாலும் அவர் எனக்குரியதை தருவார். அது போதும். எனவே ஆண்டவர் இங்கே நமக்கு கொடுக்கிற சத்தியம் இதுதான். மற்றவனை நீ பாராதே, உனக்கு கர்த்தர் நியாயத்தை செய்வார் என்று விசுவாசி. அவர் செய்கிறது நியாயம் என்று ஏற்றுக்கொள். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீ சந்தோஷமாக இருப்பாய். பரலோக ராஜ்யம் அது ஒரு திராட்சை தோட்டத்திற்கு உவமையாக இருக்கிறது. திராட்சை தோட்டம். இந்த திராட்சை என்ற சொல்லு நான் பைபிளை வாசித்தது பிறகுதான் எனக்கு தெரியும். முந்திரி நாங்கள் அதை முந்திரிகை பழம் என்றுதான் சொல்லுவோம். முந்திரிகை பழம். பிறகு கொஞ்சம் இங்கிலீஷ்கள் தெரிய கிரேப்ஸ் என்று சொல்ல முந்திரிகை பழம். என்னுடைய பிள்ளைகள் விளையாடுகிற போது அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னதை நான் கண்டேன். சுற்றவரைக்கிருந்து ஒரு ஆள் சுத்தி சுத்தி என்ன குலை குலையாய் முந்திரிக்க நரியே ஓடிவா. குலை குலையாய் முந்திரிக்க நரியே. இந்த நரிக்கும்
முந்திரிக்கைக்கும் என்ன சம்பந்தமோ எனக்கு தெரியாது. ஆனால் உன்னத பாடலில் ஒரு வசனம் இருக்கிறது, சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள், அவைகள் நம்முடைய திராட்சை தோட்டத்தை கெடுத்து போடும். சபைகளிலே இது நடக்கிறது. சிறு நரிகளும் குழி நரிகளும் உள்ளே புகுந்து விடுகிறார். ஓ, பெரிய வேதனை, பெரிய வேதனை. சந்தோஷமாயிருக்கிற சபைகளை கெடுத்து போடும். எனக்கு தெரிய நான் பெரிய ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்யவில்லை, சிறிய சிறிய சபைகளிலே தான் ஊழியத்தை செய்ய. எவ்வளவு எளிமையாக ஒன்று கூடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு இருந்த கூட்டங்கள் குழம்பி போய் வேதனையோடு பிரிந்து போனதையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். காரணம், சிறு நரிகளும் குழி நரிகளும். அவைகள் வேரை அறுத்து விடுமா? உறவுகளின் வேர்களை அறுத்து விடுகிறது. உறவுகள் தானே வாழ்க்கையின் உறுதியை கொடுக்கிறது. உறவுகள் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை, இன்பம் இல்லையே, சந்தோஷம் இல்லை. அதை அறுத்து போடுகிற குழி நரிகளும் சிறு நரிகளும் சபைகளுக்குள்ளே புகுந்து கொள்ளும். எனவே நாம் ஊழியம் செய்கிற வேளையில் அதையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சீக்கிரமாய் அதை அப்புறப்படுத்த முடியுமோ அதை அப்புறப்படுத்தினால் எல்லோரும் சந்தோஷமாய் வாழலாம். ஆனால் முடியவில்லையே. உலகம் எங்கும் நரி கூட்டம் தானே இருக்கிறார். நரி கூட்டங்கள். ஆனால் கர்த்தர் கிருபை தருவார். எனவே இந்த விஷயங்களை நாம் கலைத்து கொண்டு போனால் அப்படியே கலைத்து கொண்டே போகலாம். இன்னொரு தடவை வேணுமானால் மீதியை பார்ப்போம். கர்த்தராமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்குவாராம். ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, நீர் தந்த இந்த ஜீவ வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, நீர் இந்த உவமையின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்களுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு இவை ஆசீர்வாதமாயிருந்த இதை ஆண்டவரே யூடியூப் மூலமாக கேட்கிறவர்களுக்கும் நீர் ஆசீர்வாதமாக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும் சுவாமி. திரும்பவும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தையை தியானிக்க மாட்டாக எங்களோடு கூட இருந்து எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினால் காத்துக்கொள்ளும். நேச இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.